நேத்து பண்ண பரோட்டாவ பார்த்துட்டு, பரோட்டா எப்படி செஞ்சீங்கன்னு டீட்டெயில்டா ரெசிபி போடுங்கன்னு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. அந்த வார்த்தைய கமெண்ட்ல பார்க்கும்போது மனசே குளிர்ந்துருச்சு. ரெசிபி போடுற அளவுக்கு பரோட்டா நல்லா வந்துச்சா? அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. சரி நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத சிம்பிளா ஷேர் பண்றேன். 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர், அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, பால் ஊத்தி ஒரு 1/2 கிலோ மைதாவ போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி பெனஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நல்லா பெனஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமா ஆயில் ஊத்திட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிறணும். மாவு வந்து கொஞ்சம் லூஸா தான் இருக்கணும். டைட்டாகவும் இருக்கக்கூடாது. அப்படியே மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க மாவு. எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு பரோட்டா நல்லா வரும்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவு எடுத்து பார்த்தேன். நல்லா சாஃப்ட்டா இருந்துச்சு. அப்புறமா உருண்டை பிடிச்சிட்டு அதையும் மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வச்சுட்டேன். அப்புறம் ஒவ்வொரு உருண்டைய எடுத்து அப்படியே சப்பாத்தி கட்டைய வச்சு அப்படியே நல்லா விரிச்சு விடுங்க. எந்த அளவுக்கு மெல்லிசா விரிக்கணுமோ, அந்த அளவுக்கு மெல்லிசா விரிக்கணும். நான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா விரிச்சேன்னுலாம் சொல்ல முடியாது. ஏதோ என்னால முடிஞ்சத பண்ணேன் அவ்வளோதான். அப்புறம் அந்த மாவு போட்டு பெரட்டி போடுவாங்க இல்லையா, அந்த மாரிலாம் ட்ரை பண்ணேன். எனக்கு லைட்டா தான் வந்துச்சு. ஏதோ ஓரளவுக்கு வந்துச்சு. அப்புறம் அந்த மாவ அப்படியே சுத்தி விட்டுட்டு, அத அப்படியே கையால வச்சு அப்படி தட்டுனோம்னா பரோட்டா ஷேப்லயே வந்துருது. அதே மாரி லேயர் லேயராவுமே வந்துருது. பார்க்கறதுக்கு பரோட்டா மாரி தான் இருந்துச்சு. பரோட்டா சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா அத கையால தட்டி விடணும். ஆனா சூடா இருந்ததுங்க அத தட்டும்போது. பாவம் ஹோட்டல்லலாம் அத்தன பரோட்டா போட்டு தட்டுறாங்க. பயங்கர சூடா இருந்துச்சு. நான் கொஞ்சம் ஆற வச்சுட்டு தாங்க தட்டுனேன். ஆனா பரோட்டா டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா கறி குழம்பு ஊத்தி சாப்பிடும்போது அப்படி இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் நல்லா வரும்.